ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே. எனக்கும் ரூவினாக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஆசை தான், சரியா ஆசை தான். யாருமே சிரிக்கக்கூடாது. சும்மா அந்த ஆசையை கேட்டு என்னடா இப்படி இல்லாமல் ஆசையானு சொல்லி சிரிக்கக்கூடாது. ஒரு சின்ன கொட்டில் ஒன்று காட்டி ஒரு சின்ன கொட்டில் ஒன்று காட்டி ஒரு சின்ன கொட்டில் ஒன்று காட்டி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. எனக்கும் ரூவினாக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஆசை இருந்தது. ஆனால் என்ன அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. சந்தர்ப்பம் மட்டும் சொல்லி வரும்போது இப்போ அதுக்கான நேரம் தானே. இப்போ கொட்டில் அமைக்கணும், அதுக்கான செலவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நாங்கள் அப்படியே கைவிட்டுட்டோம். ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான் லீவில் நிற்கிறபடியால் அந்த வேலையை நான் எடுத்து செய்ய போகிறேன். கொட்டில் ஒன்று போட போகிறேன். கொஞ்சம் மரங்கள் இருக்குது, சொந்தக்கார விட்ட வேண்டி இருக்கிற மரங்கள் இருக்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மற்ற தென்னோட தான், அதுவும் எங்கிட்ட வீட்டில் நிற்கிறபடியால் அதை பயன்படுத்தி தான் நாங்கள் கிடுகள் எல்லாம் ஓலையெல்லாம் பின்னி அதையும் நாங்கள் கூறியாக பயன்படுத்த போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது. இதுவரை நாங்கள் கொட்டில் போட்டது கிடையாது. முதல் தடவையாக நாங்கள் எங்கள்ட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றதுக்காக ஒரு கொட்டில் ஒன்று போட போகிறோம். சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? பார்த்தீங்களா, இதான அந்த இயற்கை சூழல் கொண்ட அந்த இடம். இந்த இடத்துல தான் நான் அந்த கொட்டில போட போகிறேன். பாருங்கள், சுத்த வர வாழை மரம் நிற்கிது. எனக்கு இப்படி அந்த இயற்கையான இடங்களுக்குள்ளே வசிக்கணும், அந்த நீர்நிலைகள் அந்த பக்கத்தில் அருவியெல்லாம் போகும், அப்படியான இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிலாம் ஆசை. ஆனால் என்ன, வேறு வழி இல்லை. பாருங்கள், நல்ல தென்னந்தோப்பு மரங்கள் எல்லாம் நிற்குது, மாமரம் எல்லாம் நிற்குது. இப்போ இந்த இடத்துல தான் நான் ஒரு இடத்தை நான் தெரிவு செய்திருக்கிறேன். அப்போ அதில் தான் நாங்கள் கொட்டில் போட போகிறோம். இப்போ ரூபினா வேலைக்கு போயிட்டாங்க, நான் வீட்டை லீவில் நிற்கிறபடியால் அந்த வேலையை நான் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா 2-3 பென மரம் நான் எடுத்துக்கொண்டு வந்துடுறேன். சொந்தக்கார வீட்டை வேணுனது. அப்போ அதுகளெல்லாம் பயன்படுத்தி தான் நாங்கள் இதில் ஒரு ஹோட்டல் தயாரிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தென்னை ஓலையெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஓலைகளை பயன்படுத்தி தான் நாங்கள் கூறி அமைய போகிறோம். அப்போ ஓலைக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பெருசாக செலவுகள் என்று சொல்லி வராது. இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் செய்ய போகிறோம், அதனால் செலவுகள் ரெண்டு இல்லை. இதில் கொஞ்சம் விறகுகள் குமிச்சிருக்கணும், அதை எடுத்துகிட்டு தான் அந்த இடத்துல நாங்கள் கொட்டில் ஒன்று போட போகிறோம். பின்னுக்கு பாருங்க, இப்போ நாங்கள் இஞ்சால கொட்டில் போட்டோம்னு சொன்னோம். எந்த இடத்துல கொட்டில் போட்டோம்னு சொன்னால் அப்படியே பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் இயற்கை சூழல், அந்த வாழைகள், தென்னை மரங்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். சும்மா டெம்பரியாக போடுறோம் தானே, எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் ஒரு கொட்டில் ஒன்று உருவாக்க போகிறோம். அப்போ நல்லா இருக்கும். கொட்டில் ஒன்று உருவாக்கி அது மண்ணாலையெல்லாம் கட்டி மெழுகி அப்படியான வேலையெல்லாம் செய்ய போகிறேன். அதான் ஐடியா. நான் சூரிய வம்ச சரத்குமார், இவர் தேவையான. இதான் எங்கள்ட ஆசை. அதை நான் இன்றைக்கு தான் ஆரம்பிக்கிறேன். அதனால் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க, தொடர்ந்து பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மரங்கள் எல்லாமே கொஞ்சம் தூரத்தில் அடக்கு, முன் வாசலில் அடக்கு. அப்போ அங்கேருந்து கொண்டு வராதான் கொஞ்சம் லேட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மரம் கூரைக்கு மேலே வச்சிட்டோம். எப்படி இருக்கு, அந்த சைனாவில் அந்த வீடுகள் இருக்குன்னு தானே, உயரமான கூரை மாதிரி வெட்டுற மாதிரி தான். இவ்வளோ உயரம் மட்டும் பார்த்தீங்களா அந்த கூரை. சூரியன்
வேறு மற்ற பக்கம் காட்டுறேண்ணே சரிங்களா. கூரையை பாருங்கள் அவ்வளோ உயரத்தில் கிடக்குன்னு நல்ல குறைவு. இப்போ ஓலை தான் மேலே வச்சு கட்ட போகிறோம். அப்போ தண்ணியெல்லாம் உள்ளுக்கு வராது. நல்ல உயரமாக நல்ல பொறிவாக தான் கட்டுறோம். பார்த்தீங்களா இப்போ ஒரு கூரை பகுதி நாங்கள் மேலுக்கு வச்சுருக்கிறோம். இன்னும் இதே மாதிரி நாங்கள் டெண்டு வைக்க வேணும். அப்போ ரெண்டு அடித்து போட்டு உங்களுக்கு காட்டுறேண்ணே. ஜேசுதாசன் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு போடுற ஏன் என்ன செஞ்சனு கதைங்க அவர் ஒன்றும் செய்யாமல இதெல்லாம் ஏறி இருக்கு இப்படி நீல ஏறி நீ எல்லாம் பொறிஞ்சு புலா போகுது இப்ப ஓத்தி வீடு மாதிரியா வரப்போகுது. நான் நல்ல டைமுக்கு வந்துட்டேன். அப்போ அவையிட்ட மரம் எல்லாம் எடுத்தாச்சு. நல்ல வடிவே அதான் நான் ரோடு போட்டால் பாய்தன் வீடு கட்டுவானு தெரியும். சீனா வீடு பைதன் இப்போ கூரை போடுறதுக்காண்டி மேலே இவ்வளோதுக்கு என்னத்தை வச்சு கட்டுறது? அப்பா என்னத்தை வச்சு மேய்கிறது? தகரமா ஓலை ஓலை எல்லாம் தொத்து பொறியில கட்டி இதெல்லாம் வந்து உளியால வெட்டணும். ஆனா நாங்கள் உளிக இல்ல கத்தியெல்லாம் வெட்டுறோம். ஐயோ ஆட்ட மண்டையில விழுதா ஒன்றிலும் முட்டு போடக்கூடாது. அதான் பிரச்சனை. சும்மா வச்சுக்கிறக்கெல்லாம் சும்மா வச்சுருக்காங்க கூப்பிடுங்க. ஏன் சித்தி அதுக்குள்ள போய் நிக்கிறீங்க? அப்போ ஒரு பெரிய வீடு தான் வர போகுது. அது விளங்கல கிடை வளர்க்கறதுக்கா நாங்க கொட்டில் போடுறோம். என்ன சார பாம்பு வரும் குளிர்மைக்கு அதுவும் குளிர்மைக்கு வரும். அதே என்பது ஐயோ பஞ்சி ஆகிடாக்கு. அந்த வீட்டை உள்ளுக்கு சுத்தி என்னத்தை சுத்தி காட்டுறது? அங்க சுத்தி காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. இதை 4 தடி தானே நட்டு வச்சுக்கிறேன். ஆனா என்ன கூரை தான் கோதை அறிவுல பெருசா போச்சு. சீனா வீடு ஆனா நல்லா இருக்கு, மிக குளிர்மையா இருக்கும். என்ன வெக்கையும் பெறா. ஆனா பையன் ஒரு தவறு, ஓலையால மேஞ்சா அடுப்பு மேல பத்திரும். கொட்டில் வீடுலாம் சில வசிக்குது. அப்ப திறந்து விடணும், புல்லா மூடி கட்ட வேண்டாம். போட்டு தண்ணி ஊத்தணும். இல்ல மூடி கட்ட வேண்டாம். மூடி கட்டுறே. ஓ எல்லாம் திறந்து கீழே தான் அடுப்பு வேணும் எனக்கு. கீழே இருந்து சமைக்கிறேன். ஓ சரி தூக்குவோம். அப்பா கிட்ட ஜேசு கஷ்டம் கொண்டு போறோம். அப்பா மனசுக்குள்ள ஏண்டா இப்படி என்ன பாடா படுத்துறீங்க? இல்ல தூக்கணும். பாருங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க நான் வேலையால வந்து ஒரு நிமிஷமும் இல்ல இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஜேசு என்னதுக்கு நூல் கட்டுவாருன்னு? இது
நூல் கட்ட தேவையில்லை. ஜிலாய் அடிச்சு போட்டு மேய்றேன். இது ஓகே. ஓகே ஓகே, அங்கே பார்க்கவே தெரியுது. ஓகே, ஆணி இலையில எடுத்து கொட்டி போட்டுடுங்க. கீழே கொட்டுங்க. ஏன் இது நானே நானே பஸ்ஸிலாக அடிக்க போகிறேன். இப்போ 2 பேர் அந்தரத்தில் நிற்கிறோம். அதான் அப்போ அவையில போய் நாங்கள் காப்பாற்ற போகிறோம். காப்பாற்ற போறீங்க. ஒரே ஜிலாயா இருக்கு இல்லை. கரைக்கு அடித்தாலும் மூக்கு பிறகு அப்படி போட்டு அடிக்கிறேன். Thank you.